சார் விஜய் சாரோட அரசியல் என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க சார்? தப்பு இல்லையே, அரசியலுக்கு ஏங்க என்ட்ரிக்குன்னுங்க? வர கொலைகளை பண்ணவெல்லாம் கூட அரசியலில் இருக்கான்றானுங்க, ஃப்ராடு பண்ணவெல்லாம் அரசியல் என்ட்ரி பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு இந்த தமிழ்நாடு மரபுல சினிமாலேருந்து வந்தவங்க தானே அரசியல். அவர் என்ன பண்ண போறாருங்கிறத வச்சு தான் நான் அவரை பற்றி இனிமேல் கமெண்ட் எடுப்பேன். பட் அதனால படத்தில் இனிமேல் நடிக்க மாட்டேங்கிறாரு சார், அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவர் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான், டெஃபினட்டாக அது ஏமாற்றம் தான். விஜய் சாரோட அது பட் அவர் முழுமையாக அரசியல் இறங்க போறாருன்னா நடிக்க முடியாது. இப்போ எம்ஜிஆர்லாம் அந்த முடிவு எடுத்து தானே வந்தாங்க, ஜெயலலிதாலாம் அப்படி தான் முடிவு எடுத்து வந்தாங்க. கலைஞராவது பரவாயில்ல, அவர் எழுத்தாளர், சரி எழுதலாம். பட் நடிகர் வந்து இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு காலுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அவர் ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். அது அவர் தான் முடிவு. என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். இப்போ இந்த தருணத்துல வந்து உங்ககிட்ட பர்சனலா நிறைய क्वेश्चंस கேட்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீம் இருக்காங்க. துக்கும் மேலையா? சரி, அதாவது உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க சார். எல்லார்கிட்டேருந்து எல்லாரும் கத்துக்கணுங்க. நான் சொல்றேனே, என் கூட பாவத்தை இறந்து போயிட்டான் ஒருத்தன், பாபுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சின்ன வயசுலேயே என் கூட ஒர்க் பண்ணவன் இறந்துட்டான். அவங்ககிட்டேருந்து நான் வந்து இன்னைக்கும் விசுவாசம்ங்கிற வார்த்தையை நான் இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கல. அவ்வளோ விசுவாசியம். ஸோ கற்றுக்கிறதுங்கிறது யாருக்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். நாடக கலை மேல பெரிய பற்று இருக்கு அப்படிங்கறது நீங்க பேசும்போதே ரொம்ப நல்லா தெரியுது. இந்த நாடக கலை இன்னும் வளரணும் அப்படிங்கிற ஆசை எந்த இடத்துலயாவது உங்களுக்கு இருந்திருக்கா சார்? நாடக கலை வளரணுங்கிறத விட அது அழியக்கூடாதுங்கிற ஆசை ரொம்ப இருக்கு இன்னைக்கு மாடர்ன் சோஷியல் மீடியானால. ஓகே, ஏன்னா இப்போ எல்லாரும் படமே யாரு, நீங்க எத்தனை பேர் இப்போ தியேட்டர்ல படம் பார்த்தீங்க கடைசியா சொல்லுங்க தயவு செஞ்சு. எல்லாம் ஓடிடியில் பார்க்குறீங்க, இல்லாட்டா இப்படி கையில் வச்சுட்டே படம் பார்க்குறாங்க எல்லாரும். ஸோ அப்படி இருக்கும்போது நாடகம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி. 200 ரூபாய் கொடுத்தா நீங்கள் படம் பார்க்கலாம். ஆனால் மினிமம் டிக்கெட் ஃபார் நாடகம் 500 ரூபாய் இருந்தால் தான் அதை செட்டப் பண்ண முடியும். ஸோ அந்த கலை அழியக்கூடாதுங்கிறது எனக்கு. ஏன்னா இந்தியா முழுக்க பல இடங்களில் ஓஹோன்ற கலை அழிஞ்சு போச்சு. கல்கட்டாவில் ஓஹோன்ற நாடக கலை அழிஞ்சு போச்சு. மராட்டி தியேட்டர் ரொம்ப சாலிடாக இருக்குது. அந்த அளவுக்கு டெஃபினட்டாக தமிழ் தியேட்டர் இன்னும் இருக்குது. இப்போ இந்த நாடக கலை வந்து இன்னும் வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? வளரணும்னா நல்ல கதைகள் வரணும், நல்ல நடிப்பு வரும், இவ்வளவுதான் விஷயம். நீங்க அதுக்காக உடனே வந்து பிரம்மாண்டம்னு ஆரம்பிக்காதீங்க ஒரு வார்த்தையை. நீங்க இந்த பிரம்மாண்டம்ங்கிறத ஹேட். எது பிரம்மாண்டம்? ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வச்சா 12 டொயோட்டா காரில் வந்து இறங்குறதுக்கு பேர் பிரம்மாண்டமா? கிடையவே கிடையாது. இப்போ இந்த சினிமாவில் அதெல்லாம் காமிச்சு நாடகத்தை நீங்க பிரம்மாண்டம் பண்ணி தான் அதை வளர்க்கணுங்கிறதுல நல்ல கதை அம்சம் உள்ள. இப்போ எப்படி என்னுடைய சாருகேசி நாடகம் அவ்வளோ பிரமாதமாக போய் சினிமா வரைக்கும் வந்திருக்கு. கதை அம்சம் இப்போ கொஞ்சம் ரைட்டர்ஸ் குறைஞ்சு போயிட்டாங்க நாடகத்தில். ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருந்தாங்க, அது கொஞ்சம் குறைஞ்சு போச்சோன்ற என்னோட ஃபீலிங், அவ்வளோதான். இப்போ இந்த சினிமாவில் நிறைய பேர் இருந்தாலுமே YG மகேந்திரன் அவர்கள் என்ன சாதனை பண்ணியிருக்காரு நீங்க நினைச்சு ப்ரௌட் பண்ண டைம் ஏதாவது இருக்கா சார்? இன்னைக்கு நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்கல்ல, நீ என்ன மறக்காம கேள்வி கேட்குறீங்கல்ல, YG மகேந்திரா ஒரு ஆளியா, இவனை ஒரு ஆளாக மதிச்சு இவங்ககிட்ட கற்றுக்கணுன்ற ஆசையில் கேட்குறீங்கல்ல, இதுதான் என்னுடைய சாதனை. மற்றபடி நான் ஒன்றும் கிழிச்சில்லை. மற்றது கிழிஞ்சது லம்பாடி லுங்கி தான். இந்த ஃபீல்டில் இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுன்னு இருக்கு பாருங்க, அதுவே மிகப்பெரிய சாதனை. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்க. நான் எந்த ஹைட்டுக்கு போனேன், நான் என்ன அவார்டு வாங்கினேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்றைக்கும் மக்கள் மத்தியில் நல்ல பெயரோட உங்களுடைய குட் விஷஸோடு இருக்கணும் இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் நிறைய படங்களை நடிச்சிருக்கீங்க, ஆனால் எனக்கு எப்பயுமே இதான்ப்பா ஃபேவரட் மூவி அப்படின்னா அது என்னது, என்ன படம் சார்? பரீட்சைக்கு நேரமாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சீரியஸாக பண்ண ஒரு படத்தில், ஏன்னா அது என்னுடைய நாடகத்தை சிவாஜி சாரோட ஈக்குவலாக ஒரு ரோல் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் அது. அண்ட் எனக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த 2 படங்கள், அந்த ஆரம்ப படங்கள், குரு ஒன்று, முரட்டுக்காரன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் ரொம்ப அழகாக க்யூட்டாக ரசித்தது வெள்ளை ரோஜா. அந்த இது இன்னொரு படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா இல்லையா தெரியாது, பட் பெரிய ஹிட் ஆச்சு அந்த காலத்தில். சரத்பாபுவும் நானும் நடித்தது உச்சகட்டம்னு ஒரு படம். பியூட்டிஃபுல் மிஸ்ட்ரி ஸ்டோரி அது. இதெல்லாம் சம்ம மை ஃபேவரட். நீங்கள் எந்த நடிகனுக்குமே எடுத்து பாருங்கள், சிவாஜி சார்கிட்ட நீங்கள் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, எடுத்து சொல்கிறான்னா ஒரு 10 படம் தான் சொல்லுவார். ரொம்ப கஷ்டம் தேடுறது அந்த மாதிரி. பட் இதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா ஒன்று நமக்கு பிடிச்சிருக்கும், இன்னொன்று மக்கள் மத்தியில் போயிருக்கும். அண்ட் இப்போ சமீபத்தில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த 4 வருஷத்தில் என்னை திருப்பி திருப்பி மக்கள் பாராட்டுறது மாநாடு.
லூப் மூட்ல பாராட்டுறாங்கல்ல சார். அப்பா அதே மூட்ல. தேங்க்ஸ் சார். சார் சாருகேசி படத்துல கமல் சார் இருக்காரா சார்? இல்லை, சாருகேசி படத்துல நான் தான் ஹீரோ. இல்ல சார், ஒரு நாடக இதுல கூட அவர் மீட் பண்ண வரும்போது சொல்லியிருப்பாரு இந்த படத்துல இந்த ரோல் வந்து நீ பண்ணணும். இல்லை, நாங்கள் நினைச்சோம் கேட்கணுன்ட்டு, ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு அவர் கேட்கணும்னு நினைச்சோம். அப்புறம் அவரோட டைம் இது அவர் அந்த சமயத்தை கெஸ்ட் ரோல்ஸ் பண்றாரான்னு தெரியாது. அந்த ரோலை தான் இப்போ சத்யராஜ் பண்றாரு. ஓகே சார். சார் நீங்க ஆனா நாங்க கேட்கல அவரை. ஒருவேளை கேட்டுதான் ஒத்துட்டு இருப்பாரோ, அது ஐ டோன்ட் நோ. அந்த ஸ்டேஜ்ல கூட சொல்லும்போது கூட சரின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படிதான் சொன்னார் அவரு. பட் என்னமோ எங்களுக்கு தைரியம் வரல போய் கேட்கறதுக்கு. சார் நீங்க டைரக்ட் பண்ணணும்னு இது நல்லா ஆசைப்பட்ட ஓடட்டும், அடுத்தது பெரிய ரோலே கேட்டுருவாரு. கண்டிப்பா சார். சார் நீங்க டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட நடிகர்கள் யாரு சார்? நானா? ஆமா சார். நான் டைரக்ட் பண்ணுங்கிறது ஆசைப்படுறது விடுங்க, கூட ஒரு சீனாவது நான் நிக்கணும்னு ஆசைப்பட்ட 2 நடிகர்கள் இருந்தாங்க. என்னால் முடியல. ஒன்னு டிஎஸ் பாலையா, இன்னொன்னு ரங்காராவ். ரங்காராவ் மாதிரி ஒரு ஹாலிவுட் ஆக்டர் உண்மை இந்தியாவில் யாரும் பிறக்கல. எனக்கு அந்த டைம் தாண்டி போச்சு. அவர் தான். ஸோ அவங்களெல்லாம் நான் டைரக்ட் பண்ணி தான். எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கனவுல அப்பப்போ வரும், நான் சிவாஜியை டைரக்ட் பண்ணுற மாதிரி. அது நடக்கலை. நன்றி சார். அது நடந்துருந்தா பிரமாதமாக வந்திருக்கும். சார் விஜய் சாரோட அரசியல் என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க சார்? தப்பு இல்லையே, அரசியலுக்கு ஏங்க என்ட்ரிக்குன்னுங்க? வர கொலைகளை பண்ணவெல்லாம் கூட அரசியலில் இருக்கான்றானுங்க, ஃப்ராடு பண்ணவெல்லாம் அரசியல் என்ட்ரி பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு இந்த தமிழ்நாடு மரபு சினிமாலேருந்து வந்தவங்க தானே அரசியல். அவர் என்ன பண்ண போறாருங்கிறத வச்சு தான் நான் அவரை பற்றி இனிமேல் கமெண்ட் எடுப்பேன். பட் அதனால படத்தில் இனிமேல் நடிக்க மாட்டேங்கிறாரு சார், அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவர் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். டெஃபினட்டாக அது ஏமாற்றம் தான். விஜய் சாரோட அது பட் அவர் முழுமையாக அரசியல் இறங்க போறாருன்னா நடிக்க முடியாது. இப்போ எம்ஜிஆர்லாம் அந்த முடிவு எடுத்து தானே வந்தாங்க, ஜெயலலிதாலாம் அப்படி தான் முடிவு எடுத்து வந்தாங்க. கலைஞராவது பரவாயில்ல, அவர் எழுத்தாளர், சரி எழுதலாம். பட் நடிகர் வந்து இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு காலுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அவர் ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். அது அவர் தான் முடிவெடுக்கும். கண்டிப்பாக சார். அவரோட கடைசி படமான 69 படத்தில் நீங்கள் இருக்கீங்களா சார்? இருப்பேன்னு நினைச்சா இது வரைக்கும் வரல. முடிய போகுது படம், ஐ டோன்ட் நோ. ஓகே சார், சூப்பர் சார். ஓகே, இப்போ தமிழ் சினிமாலையும் சரி அரசியலுமே சரி சார், நெப்போட்டிசம் நிறைய இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நெப்போட்டிசம்னா எந்த விதத்தில் சொல்லுங்க? பொதுவாக இப்போ நெப்போட்டிசம் ஒன்று சொல்கிறாங்களே சார், நிறைய கருத்துக்கள் வைக்கிறாங்க, அது கருத்து எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாம் தான் இருக்குது. நெப்போட்டிசம், சப்போர்ட்டிசம், கேஸ்டிசம் எல்லாம் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. முன்ன அதெல்லாம் 80s அதெல்லாம் கிடையாது. நான் நடிக்க போவேன், கூட நடிக்க வரேன், இவ்வளோ தான். அவங்க பேர் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அவங்க என்ன ஜாதின்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. அரசியல் போக்கை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணுறாங்க சில பேர். அதெல்லாம் அது ரொம்ப கேவலமாக போயிருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுன்னே சில பேர் படம் எடுக்கிறாங்க. அது ஒழிக்கப்படணும் முதல்ல. அதாவது அவர் இப்ப வாரிசு அரசியல், வாரிசு சினிமா இந்த மாதிரி இருக்குல்ல, ஒருத்தருடைய ரெண்டுமே தப்பு இல்லை. அடுத்தவன் நல்லா பண்ணான் இல்லையா? ஒன்னே ஒன்று பார்த்துங்க, வாரிசு சினிமால அப்பா மாதிரி புள்ள நடிக்கலைங்கிறதுனால பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு தான் லாஸ். ஆனால் வாரிசு அரசியல்ல அப்பாவை விட புள்ள பெட்டரா பண்ணாதான் பேர். அங்கதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும், நம்ம சூஸ் பண்றதுல கேர்ஃபுல்லா இருக்கும். வாரிசு சினிமாவில் இப்போ எனக்கு அப்புறம் என் பொண்ணு நடிக்கிறா, அந்த பொண்ணு சரியா நடிக்கலன்னு வச்சுங்க, அது யாருக்கு நஷ்டம்? ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் அரசியல் அப்படி இல்லையே, அப்பாவை விட அடுத்தது பெட்டரா இருக்கணும்னு வரணும். அது அந்த மாதிரி அரசியல் நம்ம வரவேற்கத்தக்கது தான். அது அதான் அவங்க செய்ய தான் ப்ரூவ் பண்ண முடியும். சார், நாடகம் மக்கள் கிட்ட ரொம்ப ரீச் ஆகுறதுக்கு அந்த நாடகத்தில் இருக்கிற காமெடிக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. உங்கள் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தக்குன்னு இப்போ தான் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் அப்போவே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க பிஸ்னஸில் அப்பா கிட்ட போயிட்டு பிஸ்னஸ்க்கு பணம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அண்ணன் சொல்லுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அறிவும் வேணும் அப்படிம்பாங்க. அப்பா கிட்ட எது இருக்கோ அதானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல கேள்வி. எங்கள் நாடகத்தோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டே என்னென்னா, நல்ல சீரியஸ் சீன்ஸ்லாம் கூட இந்த அண்டர் கரண்ட் காமெடி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காமெடி கன்வே பண்ணக்கூடிய மெசேஜ் மாதிரி வேறு எதுவும் கன்வே பண்ண முடியாது. இல்லாட்டா என்எஸ்கே எல்லாம் எப்படி அவ்வளோ பெரிய கலைவாணர் பேர் எப்படி வாங்கினார்? அவர் பூரா எல்லாம் மெசேஜ் தானே, எப்படி சொன்னார்? அது நகைச்சுவைங்கிறது வேணுங்க. ரொம்ப சீரியஸாக ஒரு படம்லாம் இருந்தால் போய் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அது என்ன இந்த ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ரொம்ப சம்டைம்ஸ் வரும். நான் ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஏதோ மலையாளத்தில் ரொம்ப நாள் முன்னாடி, சர்க்கஸ் டென்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஆணி அடிக்கிறதே காமிச்சான். அந்த 10 நிமிஷம் எனக்கு அவன் அங்க ஆணி அடிச்ச மாதிரி தெரியல, தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு ரியலிசம்லாம் கூடாது. சினிமாங்கிறதுல ஒரு சின்ன கற்பனை, ஒரு ஃபேண்டசி வேணும். புரட்சி தலைவர் ஒரு தடவை சொன்னது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன். கேமராவை தூக்கின்னு இப்போ ரோடு வரைக்கும் போயிட்டீங்களா, அதில் இருக்கிற ஃபேண்டசி போயிடுச்சேடான்னாரு. அது உண்மை.
ஒரு சின்ன இது எப்படி பண்ணான்ற ஒரு இதோட பார்த்தா தான் நமக்கு நல்லா இருக்கும் படம். சார் அப்போ வந்து காமெடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அப்போ மனோகராமா வந்து ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கண்ணதாசன் சார் வந்து கூப்பிட்டு நீ ஹீரோயினாக இருந்தால் கொஞ்ச நாள் உனக்கு மார்க்கெட் போயிடும், ஆனால் காமெடியனாக இருந்தால் லைஃப் லாங் நீ வந்து காமெடியன் ரோல் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. அட்வைஸ் அது. ஏன்னா அவங்க யாரோட போட்டி போட்டோம் அந்த காலத்தில்? பத்மினி, ராகினி, சரோஜா தேவி, எப்படி மனோரமா அழகில் போட்டி போட முடியுவாங்க? அருமையான யோஜனை. அதனால தான் நமக்கு ஒரு கண்ணதாசனுக்கு எவ்வளோ வேணாலும் நன்றி சொல்லலாம். அவர் பாட்டுக்கு மட்டும் இல்லை, இதுக்கே நன்றி சொல்லலாம். இப்போ அவங்க வந்த வழியில் தானே சச்சு வந்தாங்க, அவங்களும் ஹீரோயின்லேருந்து வந்தவங்க. கோவை சரளா டைரக்டாகவே காமெடினா வந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் என்னோட ரெகுலராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க வனிதா, அவங்களும் பாப்புலர் காமெடி. அவங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க வேறு. பட் அது ரொம்ப கம்மி இப்போ ஆக்சுவலாக. இப்போ ப்ராபப்ளி நம்ம இவர் தான் இருக்கா போல் இருக்கு, இந்த தேவதர்ஷினி அந்த மாதிரி கொஞ்சம் ரோல்ஸ் பண்றது. ஏன்னா இப்போ வந்து 2 படம் காமெடியனா நடிச்சவங்க கூட அடுத்த படத்துல நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்க இஷ்டம், தங்களை பத்தி அவர்கள் வைத்திருக்கும் அபிப்பிராயம். அந்த மக்கள் ஒத்துக்கிட்டா ஹீரோ, இல்லைன்னா மறுபடியும் காமெடியன் தான். ஓகே. நீங்க சிவாஜி சார் இப்ப நாகேஷ் வந்து அவருக்காகவே படம் ஓடினது ஒரு சீசன், இருந்தாலும் காமெடி ரோல்ஸ் அவர் விடவே இல்லை. எதிர்நீச்சல் பண்ண டைம்ல 6 படம் காமெடி ரோல், சின்ன சின்ன ரோலும் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அது வந்து அவங்க முடிவெடுத்துக்க வேண்டியது தான். சார் பார்த்தசாரதி சார் வந்து நீங்க வந்து கெமிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களா இல்லை ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க? பார்த்தசாரதி என்னைக்குமே நான் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். மிஸ்ஸஸ் பார்த்தசாரதி தான் நான் கெமிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க இப்போ 33 படம் வந்து சிவாஜி சாரோட பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நிறைய ஆக்டரோட பண்ணும்பொழுது சொன்னீங்க அவங்க இந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நிறைய அவங்களோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கேரவன் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, இதை பற்றி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட பேசியிருந்தீங்க. கஷ்டமாக இருக்கு இப்போ. ஏன்னா யாரும் இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பிக்சர்ஸ், இன்ஃபேக்ட் ஈவன் பிஃபோர் மாநாடு நான் பண்ணது யுத்தம் செய், அருமையான ரோல் இருந்து. எனக்கு யார் எனக்கு பேரா நடிக்க போகிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அவங்களும் கேரவானில் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் போய் பார்த்தோன்னு தான் அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நீயா அப்படின்னு சொல்லி பேச வந்தது. அது தப்பு தான். பட் நானே அந்த கல்ச்சருக்கு இப்போது அடிமை ஆயிட்டேன். ஏன்னா வசதியை கொடுத்துட்டான்ல, வசதியை கொடுத்துட்டாங்க சார். முன்னெல்லாம் நான் சொல்கிறேம்மா, உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேஆர் விஜய் எந்த பீக்கில் இருந்தாங்க, அவங்கள மாதிரிலாம் நான்லாம் ஃபேவரட், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் கேஎஸ்டி படம் நாங்கள் ஷூட் பண்ணுறோம் அவுட்டோரில், பல்லாவரம் மலைகள் தான் சுற்றி வர, மரம் கூட கிடையாது. வேனுக்குள்ளே போய் ஓப்பன், அந்த ப்ராப்பர்ட்டி வேனுக்குள்ளே போய் இந்த ஓப்பனாக இருந்த இடத்துக்கு இந்த பக்கம் நான் ஒரு புடவை இப்படி பிடிச்சிருந்தேன், அந்த பக்கம் வேற ஒருத்தர் புடவை பிடிச்சி மூடிந்து நாங்கள் இந்த பக்கம் திரும்பியிருந்தோம். உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப வசதியாகி போச்சு. இப்போ நீங்கள் என்னை கொண்டு போய் திருப்பி அதே மாதிரி வேனில் போய் மாற்றுன்னு சொன்னால் மாற்றுவேனா? வசதி வந்தாச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. முன்னெல்லாம் 3 மாடி இருந்தாலும் படி ஏறி தான் போகணும், அதனால தான் ஹெல்த்தியாக இருந்தோம். இன்றைக்கி லிஃப்ட் குளங்குன்னு ஒன்று மேலே போகுது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்மளை சோம்பேறி ஆக்கிட்டே வருது. இன்னைக்கு நான் என் ரூம்ல இருந்து என் ஒய்ஃபை கூப்பிடணும்னா எழுந்து போய் கூப்பிடுறது இல்லையே, ஃபோன் தானே. ஸோ கேரவான் கல்ச்சருங்கிறது அது என்னதான் பேட்னாலும் இட் இஸ் கம் டு ஸ்டே, யூ கான்ட் சேஞ்ச் இட். ஓகே சார். சரி, இப்போ நடக்கிற ஒரு கரண்ட் இஷ்யூவை இதை நான் நாடகமாக பண்ணலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப படிச்சிட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் நாடகம் போட்டிருக்கேன். எய்ட்ஸ் அந்த ரொம்ப பாப்புலராக அந்த பீரியத்தில் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒரு நாடகம்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து அரசியல் பக்கம் அந்த மாதிரி நாடகம் போடல. காரணம் என்ன நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு அதுக்கு வர விமர்சனங்கள் வயலண்டாக இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் சக்சீட் ஆயிருக்க முடியுமாங்கிறது என்னுடைய டவுட். கடுமையாக விமர்சிப்பார், எவ்வளோ போல்டாக பேசுவார், எவ்வளோ உண்மைகளை பேசினார். போல்டை விடுங்க, இன்னைக்கு அவரை ரோட்டில் நடக்க விட்டுருப்பாங்களா? அரசியலில் ரவுடித்தனத்தை பூத்தியாச்சு. ஸோ அதனால் யோசிச்சு தான், அதனால தான் நான் என் பொண்ணு அந்த கேள்வி கேட்டேன், லிமிட்டை கிராஸ் பண்ணாதம்மா பேசுச்சேன்னு சொன்னேன். காரணம் அதுதான். அதுவும் அவள் லேடி, ஷி ஹஸ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா ஒரு எம்ஆர் ராதா எவ்வளோ பேசியிருக்காருங்க, அவரை மாதிரி. ஏன்னா கலைஞரை எடுத்துக்கலேன், பராசக்தியில் அவர் கேட்ட கேள்வியெல்லாம் இன்னும் இன்னைக்கு கேட்கவே முடியாது. அவரே இன்னைக்கு வந்திருந்தா கூட யோசிச்சு தான் எழுதுவார் வசனம். ஏன்னா வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அதனால் நான் அந்த சைடுக்கு இன்னும் திங்க் பண்ணல. பண்ணுவேன், டெஃபினட்டாக பண்ணுவேன். ஏதாவது ஒரு பேர்னிங் கொஸ்டின் வந்தால் பண்ணத்தான் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். முதல்ல மேடை ஏறி நீங்கள் நடித்து கைத்தட்டல் வாங்கின மோமெண்ட் எப்படி சார்? பியூட்டிஃபுல் மோமெண்ட். நல்ல வேலை கேட்டீங்க. நான் வந்து 11 வயசு நடித்த முதல் நாடகத்தோட பேர் பெற்றால் தான் பிள்ளையா. படம் இல்லை, நாடகம். அப்போ பேர் பெற்றால் தான் பிள்ளையா. அது பிற்காலத்தில் சிவாஜி நடித்து பார்மகளே பார்னு படமாச்சு. படத்தில் 2 சின்ன பொண்ணுங்களாக நடித்தாங்க, ட்ராமாவில் 2 சின்ன பசங்களாக இருக்கும்.
அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆன் ஸ்டேஜ் வரேன். வந்து என் அண்ணன் வந்து தூங்கிட்டு இருப்பான், இழுத்து போதுன்னு அவனை எழுப்பணும். இதுதானே எனக்கு உள்ளே வந்து எழுப்பான்னு. நிஜமாகவே அவன் எந்த பக்கம் தூங்குறான்னு எனக்கு தெரியல. கரெக்டாக காலும் இந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் என்னமோ என் வாயில் வந்து என்னவே இதுக்கு தான் எங்க சொல்கிறது, எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தலைகால் தெரியாமல் போவானே, தலைகால் தெரியாமல் தூங்குறான் பாருங்க. ஓன்னு சிரிச்சாங்க. 11 வயசு. ஸோ 11 வயசு சின்ன பையன்கிட்ட இவ்வளோ ஸ்பான்டேனியஸ் டைலாக் எதிர்பார்க்கல. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆஹா, ஸோ நம்மளால் ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுத்த முதல் டைலாக் அது. சார், இப்போ உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்குது. இந்த ஒரே ஒரு நாள் நீங்க இந்த உலகத்தை ரூல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ரூல் பண்ணீங்கன்னா நீங்க முதல்ல போடுற ரூல் என்னவா இருக்கும்? முதல்ல போடுற ரூல், யாரும் ஜாதியை பற்றி பேசக்கூடாது. அவன் ஜாதியை மதிக்க விடணும். உன்னை விட பெருசு. இன்னொன்று, ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. அதை நான் ஸ்ட்ரிக்டாக ரூலாக போடுவேன். நான் விரும்பி போகிறது வேறு, எனக்கு விரும்பி போகிறது போது. இந்த காசு கொடுத்து கன்வெர்ட் பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது, அது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட மாத கடைசியில் போலீஸ்காரன் கேஸ் பிடிக்கிற மாதிரி. அது மதம் ஜாதிங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதிங்கிறது நாம சாய்ஸ். அது நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு என்னைக்காவது போய் உங்கள் கடவுள்கிட்ட என் கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்டோமா? நான் ஐ வாண்ட் டு பி பார்ன் ஹியர். வி ஆர் பார்ன் ஹியர். பி ஹாப்பி அபவுட் இட், பி ப்ரௌட் ஆஃப் இட். டோன்ட் ட்ரை டு அடுத்தவனை மட்டம் தட்டக்கூடாது. அது தட்டவே கூடாது. நீ உன் பாதை, நீ உன் பாதை போயிட்டு. எனக்கு விஷ்ணுவை பிடிக்கும்னா உனக்கு இயேசுவை பிடிக்கும், உனக்கு அல்லாவை பிடிக்கும். 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இவ்வளோதான். இங்கேருந்து இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறது, நான் இதை விட பெருசு, இதுக்கு நான் சலுகாதி பண்ண தான் இந்த சின்ன இதெல்லாம் முன்ன இல்லை, இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அதெல்லாம் நான் ஃபுல்லாக படித்ததுங்க, ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் ஃபுல்லாக படித்தது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், குட் ஷெப்பர்ட், டான் பாஸ்கோ, லயலா. எங்கேயுமே நான் அதை பற்றி பேசினதே கிடையாது யாரும். நோபடி ட்ரை டு கன்வெர்ட் மீ. எனக்கு ஐ எம் அகேன்ஸ்ட். நான் எங்களோட பரீட்சைக்கு நேரமாச்சு, நான் திருப்பி நாடகமாக படித்த கடைசியில் ஒரு டயலாக் சொல்வேன். மதம்ங்கிறது cannot be formed by conversion. It has got to be formed only by conviction. இதை நான் ஸ்ட்ராங்காக வரும். Conviction is more important than conversion. சார், இத்தனை வருஷம் உங்களோட திரைப்பட வாழ்க்கையில சினிமா ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா? படிப்பு 5 வருஷம் கெமிக்கல் இன்ஜினியரிங் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ நான் வந்து ஃபஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் படிக்கும் போதே நான் ட்ராமா சர்க்கிளில் ரொம்ப பாப்புலர். 16 வயசில் நான் பாப்புலாரிட்டி பார்த்தது 16 வயசு. அப்போல்லாம் 66, 67 நாடகங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நானும் அப்போ எங்கள் கூட காலேஜில் படித்த மௌடி, அவங்க 2 பேரும் ஒன்றா தான். நான் லாரல் ஹாடின்னு பேர். எங்களுக்கு ரொம்ப பாப்புலர். எங்கள் அம்மாவுக்கு அப்போ தைரியம் இல்லை. ப்ராபப்ளி அப்போவே என்ன இன்ஸ்டெட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஆக்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க. அப்போல்லாம் நியூயார்க் இன்ஸ்டியூட்லலாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் ஐயோ 5 வருஷம் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஏன்னா எங்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் ஏசி காலேஜில், டைரக்டர் லட்டான்னு பேர், காட் பிளெஸ் ஹிம், இஸ் நோ மோர். இவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொன்னார், வைஜி ஐம் ஸோ ஹாப்பி, எவ்ரி இயர் யூ ஆர் கெட்டிங் ட்ராமா ப்ரைஸஸ், பெஸ்ட் ஆக்டர். நான் மியூசிஷியன் வேறு, அது உங்களுக்கு தெரியும். நான் ட்ரம்ஸு, தபலா எல்லாம் வாசிப்பேன். என்னோட ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒரு காலத்தில் 3 பேர் வாசிச்சிருக்காங்க. யாராருன்னா ராஜையா, அமர், பாஸ்கர். இளையராஜா சார் என் ஆர்கெஸ்ட்ராக்கே வாசிச்சிருக்காரு. நான் அவங்க ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார், எல்லாம் ரைட்டு, பட் ஒரு நல்ல கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட சீட்டு உன்னால போயிடுச்சுன்னு. ஏன்னா ஐ நோ டெஃபினெட்லி யூ ஆர் நாட் கோயிங் டு டேக் அப் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ் அ ப்ரொஃபஷன். ஸோ ப்ராப்ளி அப்படி தான் ரிக்ரெட்டட். இதில் ரிக்ரெட்டே கிடையாது. என்னை யாரோ கேட்டாங்க, அடுத்த ஜென்மம்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஜென்மம்னா இதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மறுபடியும் நடிப்பு தான் போகும். ஓகே சார், இப்போ மாரி செல்வராஜ் படத்திலயோ இல்ல பா ரஞ்சித் படத்திலயோ நடிப்பீங்களா? கூப்பிட்டு நல்ல ரோலா இருந்தா நடிப்பேன். பட் கேவலமான கருத்தா இருந்தா நான் பேச மாட்டேன். என் கருத்துக்கு உட்பட்ட கருத்தா இருந்தா இல்ல, அந்த கருத்தை வேணும்ட்டே மற்றவங்களை ஊன் பண்ற கருத்தாண்டா பேச மாட்டேன். பா ரஞ்சித் அந்த இந்த படம் எடுத்தாரு, அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லவும் நான் தான். அந்த பாக்ஸிங் படம் அதுல என்ன ரோல் கொடுத்திருந்தாலும் நான் பண்ணிருக்கேன். பிரில்லியன்ட் பிக்சர். சார், அதனால அவங்களே ஒதுக்கணும். ஹி இஸ் a brilliant director. சார், ஒரு சின்ன ஒரு டவுட்ல கேட்குறேன். ஒரு பர்சனலா இருக்கிற தாட்ஸும்
ஆக்டரா இருக்கிற தாட்ஸும் சேரக்கூடாது அப்படின்ட்டு சொல்றீங்களே. நான் சொல்றேன், பட் டோட்டலாவே ஒரு நான் இருக்கிற பிலீஃப்ஸ், என்னோட கன்விக்ஷன், என்னோட ரிலிஜன் எல்லாத்தையும் இன்சல்ட் பண்ற மாதிரி நான் எதுக்கு டயலாக் பேசுறேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதை கிளியர் பண்றதுக்காக நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப சத்யராஜ் வந்து எங்க படத்துல வந்து கடவுள் அம்சமா வந்திருக்காருங்கிறதுனால அவர் வந்து கடவுள் நம்பாதவனை பத்தி கேவலமா எல்லாம் பேசல. அதுல கடவுளா நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஏன் நான் வந்து எந்த படத்துல விரும்பி போய் நடிச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? நானே போய் எனக்கு இதுல நடிக்கணும்னு சொல்லி நடிச்சது பெரியார். நான் போய் நடிச்சேன். இத்தனைக்கும் அந்த படத்துல பெரியார் எப்படி கன்வெர்ட் ஆனார், 2 பிராமின்ஸோட ஆர்கியூ பண்ணி அவர் பேசுவார். அந்த பாட்டு ஒன்று வரும், அதுல ஒத்த நான். ஏன்னா அது வந்து ஒரு சோஷியலி இம்பார்ட்டன்ட் பிக்சருங்கிறதுனால நான் நடித்தேன். ஆனால் அதுலேயே என்ன டைலாக் சொல்லி எங்கள் இனத்தை திட்டுன்னு சொன்னால் நான் திட்டுவேன். நீங்கள் திட்டுவீங்களா? இப்போ திட்டுவீங்களா? உங்கள் ஜாதியை பற்றி சொல்லி திட்டுன்னா திட்டுவீங்களா நீங்கள்? அது தேவையில்லாத விஷயம். கன்விக்ஷன் வேறு. நான் தான் சொன்னேன், அதாவது டோட்டலாக இன்சல்ட்டிங்காக இருக்கிறது தான் பேச மாட்டேங்க. ரஞ்சித் இஸ் பிரில்லியன்ட். நான் தான் சொன்னேன், சார்பட்டால் அவர் எந்த ரோல் கொடுத்திருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு படம். சார், உங்கள் டாக்டர் மதுவந்தியோட சோஷியல் மீடியா ட்ரோல்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ரோல்ஸுங்கிறது நத்திங்மா. இன்றைக்கி வரும், நாளைக்கு போய்டும். வேலை வெற்றி இல்லாதவன் செய்கிறதுக்கு பேர் ட்ரோல். அவனுக்கு வேறு ஒன்றும் வேலை கிடையாது. இதே பார்த்துன்னு யாரை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லலான்னு, எதை பற்றி வேணால் சொல்லுவான். நாளைக்கு யாரை பற்றி வேணால் சொல்லுவான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் அவன் பேரை சொல்லாமல் நீங்கள் ஒரு கேரக்டர் சொன்னீங்கன்னா நல்லா ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் அவங்க அம்மாவை பற்றி பேசியிருப்பான். அப்படி ட்ரோலிங்கிறது அவங்க ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. அவங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? நான் கேட்குறேன், ஒரே ஒரு தடவை ஏதோ ஒரு தப்பா ஒரு கணக்கு சொல்லிட்டான்ட்டு அதை ட்ரோல் பண்ணாங்க. பெரிய பெரிய மந்திரிகளே தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. 1993 சொல்லிட்டு இருக்காங்க. அதை யார் ட்ரோல் பண்ண முடியுமா? மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். பேசும்போது மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். இது யாருக்கும் நடக்கும். வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கும் நடக்கும், காந்திக்கும் நடக்கும். இதை ட்ரோல் பண்ணிட்டு நீ புட்சாலி அதனால நினைக்கிறவன்லாம் அவன மாதிரி ஃபூல் கிடையாது. அவன் ட்ரோல் இல்லை, அவன் ஃபூல். அவ்வளோதான். ஹலோ சார். சார், உங்களோட ஃபேவரட் காமெடியன் யார்? நாகேஷ். நாகேஷ். வேர்ல்டு ஓவரில் எனக்கு நம்பர் 1 நாகேஷ். ஓகே. ஃபாரின்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது லாரல் அண்ட் ஹார்டி. பட் இங்கே எனக்கு வந்து ஒரு துரோணாச்சாரியார் மாதிரி எனக்குன்னா நாகேஷ் தான். சார், கௌரவம் படம் வந்து சிவாஜி சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங். அது அது எங்கள் நாடகம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. நாங்கள் போட்ட நாடகம் கண்ணன் வந்தான், நாங்கள் போட்ட நாடகம் தான் கௌரவம்னு படமாச்சு. அந்த படத்தில் நீங்கள் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமாக அந்த கோர்ட் ரூம் சீன் ட்ரையல் பார்ப்பீங்களே, அது கொஞ்சம் ஃபண்டாஸ்டிக். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அது நாடகத்தில் டிரைவர் கேரக்டர் அந்த கோர்ட் ரூம் சீன்லாம் கிடையாது. ஏன்னா எங்கள் டைரக்டர் இப்போ ஏஆர்எஸ் சார்னு சொல்லிட்டாடே, ஒரு வக்கீல் வந்து குமாஸ்தாவோடையும் அவன் சொந்தக்காரனோடையும் பார்க்குற சீனில் டிரைவர் எப்படா சேர்ப்பான், லாஜிக்காக தப்பு வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அந்த சீனில் கிடையாது ட்ராமாவில். சினிமா வரும்போது சிவாஜி சொன்னார், இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கான் டிரைவர்னு சொல்கிறீங்க, அவனையும் சேர்த்துக்கூடா, 3 பேராக இருந்தால் தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதில் கண்கூடா நாங்கள் பார்த்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரக்டர். கண்ணனா நடிக்கிறது எப்படி, ஏன்னா எங்களுக்கு வந்து அப்போல்லாம் மாஸ்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, பாதி எடுப்பாங்க. காத்தால பூரா ரஜினிகாந்த் டைலாக்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, மத்தியானம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு கண்ணனா வருவார். அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது எனக்கு நாகேஷ் தான் சொல்லுவார், அது மேக்கப் ரூல் வந்து வெளியில் வரைச்சே பாடுறா சிவாஜியை, ரஜினிகாந்த் வேஷம் போட்டு வரைச்சா அவர் நடையப்பார், அதே கண்ணன் வேஷம் போட்டு வரைச்சா அவர் நடையப்பார். அப்படி தான்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரக்டர் நம்ம கற்றுக்கணும்னு எனக்கு நாகேஷ் சொல்லுவார். அது ஒரு பெரிய லேர்னிங். ஏன்னா அதுதான் என்னுடைய முதல் படம் வித் சிவாஜி. அதனால் அது ஒரு பெரிய ட்ராஜடி. என்ன தெரியுமா உங்களுக்கு அந்த படத்தில்? அதுக்கு நான் அன்றைக்கே கேட்டிங்களே, உரிமையோட சண்டை போட்டு சிவாஜியோட சண்டை போட்டேன். அவர் காரணம் இல்லை, பட் நமக்கு அவரை தானே தெரியும். அந்த படத்தில் டைட்டிலில் என் பேரே கிடையாது. இன்றைக்கும் போய் பாருங்கள், கௌரவம் படத்தில் டைட்டிலில் ஃபஸ்ட் படம், என் 3வது படமோ 4வது படமோ சிவாஜியோட நடிக்கிற முதல் படம், வாழ்க்கை பூரா சிவாஜி சொல்லி ஒரு அதில் படத்தை என் பேரை விட்டானுங்க டைட்டிலில். ஃபோன் பண்ணி சிவாஜி கிட்ட, கச்சா மச்சான், அப்போ சின்ன இடம் வயசு இல்லையா, 17 வயசு, என்ன சார் நான் வாழ்க்கை பூரா உங்களோட நடிக்க ஆசைப்பட்டேன், எப்படி சார் என் பேரை விட்டீங்க? நானாடா டைட்டில் போடுறேன். அப்போ எங்கள் அப்பா ஒய்ஜிபி, என்ன அவன் அப்படி கத்துறான் அவன் புள்ள, ஏன்டா நானாடா டைட்டில் போடுறேன், உங்கள் ட்ரூப்பில் இருந்தவன் தானடா கதாசிரியன், வியட்நாம் சுந்தரம் எங்கள் ட்ரூப்லேருந்து போனவர், எங்களுக்கு எழுதின நாடகம் தான் அது படமாச்சு, அவன் தானே டைரக்டர், அவனை போய் கேளுன்னார். அதெல்லாம் ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். அது இட் இஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சார், 70s வந்து எம்எஸ்வி சார் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர். இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த பாடல்கள்லாம் கேட்காம மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல்? இன்னைக்குள்ள பாடல்கள் பல நல்ல விஷயங்களை கேட்கறது இல்லைங்களே. இது மட்டுமா சொல்கிறீங்க? சிவாஜியோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸை பார்க்குறாங்களா, நாகேஷை காமெடின்னு ஒத்துக்கிறாங்களா? அதை வந்து ஒரு எம்எஸ்வி 70s மட்டும் பெஸ்ட் டைரக்டர் இல்லை,
ஆல் டைம்ஸ் பெஸ்ட் டைரக்டர். இளையராஜா என்ன சொன்னார் ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? நீங்கள் துப்பினது தான் நாங்களாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் மியூசிக்னு சொன்னார். அதுதான் அவர் மாறி இருக்கு, அதை மாற்றினார். இளையராஜா வந்து அனதர் ஜீனியஸ் who changed the face of music, the way of music and all that. அதனால் அவருக்கு இன்னைக்கு யார் இன்னைக்கு நிறைய பேர் இளையராஜா சாங்ஸே கேட்கறது இல்லை, இன்னைக்கு ரஹ்மான் சாங்ஸே கேட்கறது இல்லை. இன்னைக்கு எங்கள் வீட்டு பையன் தான் கொடி நாட்டிட்டு இருக்கான் அனிருத். இட் வில் சேஞ்ச், டைம் வில் சேஞ்ச். இப்போ நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாகேஷ் மாதிரி காமெடின்னு கிடையாது. இப்போ நாகேஷ் இன்னைக்கு ரோல் கொடுத்தா பண்ண முடியுமா? மக்கள் ஒத்துக்கிறாங்களா? சேஞ்ச் ஆகும், டேஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஆனால் சிலத்துக்கு மதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மதிப்பு எம்எஸ்விக்கு இன்னைக்கு இருக்குது, ஒரு இளையராஜாவுக்கு இன்னைக்கு இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், பழைய நாடகங்கள்லாம் ஒருவேளை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். பட் அது அவங்க ஓடிடியில் என்ன கேட்குறாங்கன்னா, அது படம் மாதிரி எடுக்கணுன்றாங்க. நாடகத்தை இது வரைக்கும் அது நான் ரொம்ப 2-3 சேனல்ஸ்க்கெல்லாம் சஜஸ்ட் பண்ண, யாருமே அது பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் தூர்தர்ஷன் வரும், நாடகமாக வரும்ல, அந்த மாதிரி ஒரு நாடகத்தை நாடகமாக எடுக்க. ஏன்னா வாட் இஸ் ஸ்டேஜுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஓடிடியில் என்ன சொல்கிறாங்க, நீ நாடக கதையை எடுத்துன்னு வந்து எனக்கு 8 எபிசோடு வரா மாதிரி பண்ணி கொடுக்காங்க. நாடகத்தோட அழகே 2 hour, அது 8 எபிசோட ஜவ்வு மாதிரி இழுக்கணும்னா அது என்னன்றது. பட் ஆனால் உண்மையில எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கும் போது இருக்கு, ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ 2.5 மணி நேரத்துக்கு அகைன் அதே ஸ்டேஜ் அதே ஆடியன்ஸை கவர் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் 2.5 மணி நேரம்லாம் எங்கே பண்ணுறாங்க? 10 பேர் பண்ணுறாங்க 2.5 மணி நேரத்துக்கு. ஒரே ஆள் 2.5 மணி நேரம் பண்ணுறாங்க இல்லையே. மியூசிக்கல் அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் அவர் 2.5 மணி நேரம்லாம் எங்கெங்க பண்ணுறாரு? அது மியூசிக் இருக்க கூட, மியூசிக் வெறும் அண்ட் அவரு மியூசிக்கு தான் மெயின் வருது. அண்ட் மற்றபடி ஸ்டாண்டப் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா வல்காரிட்டி நிறைய பேசுகிறாங்க. ஐ கேனாட் டாலரேட் இட். அதெல்லாம் ஓடிடியில் வாங்கும்போது டிராமா. நான் தான் என்ன சொன்னேன், ட்ரெஸ் போட்டு போகிற அழகை பார்ப்பீங்களா, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற அழகை பார்ப்பீங்களா? நீங்கள் மக்களோட டேஸ்ட் அதானுங்களே. நீங்கள் அதனால இது தப்புன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் ஈஸி டு கவர். இப்போ ட்ரோல் பண்ணி உங்களை கவர் பண்ணுறது ஈஸியா, உங்களை பற்றி நல்லது சொல்லி கவர் பண்ணுறது ஈஸியா இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ நாடகத்தை நாடகமாக எடுத்து ஒரு சேனல் பண்ணலாம். பட் அவங்கெல்லாம் தேவான் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணி எனக்கு கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓடிடியில் ஒரு 8 எபிசோட்ஸாக பண்ணாங்க. அது இழுக்கும்போது அதோட வேல்யூ போயிடுமோன்னு என்னோட ஃபீலிங். ரொம்ப நன்றி சார். எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட கேள்விக்கும் பொறுமையா இன்டெலெக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. எனக்கு மனசுல உள்ளதை சொல்லிடும், அதான் எனக்கு தெரிஞ்சது. உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இந்த வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய இந்த ஃபுல் ஜேர்னியை எங்க கூட வந்துட்டு திருப்பி ரீலிவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னொரு தடவை நான் உங்களை மீட் பண்ணணும். எப்போ தெரியுமா? சக்சஸ் ஆனவொன்னு, வெறும் ரிலீஸ் ஆனவொன்னே இல்லை. வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச்.